வீடியோகான் நிறுவனத்தின் கடன் மோசடி வழக்கில் மும்பையில் உள்ள சம்பந்தமே இல்லாத அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் நாள் முழுவதும் சோதனையிட்டுச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீடியோகான் நிறுவனத்திற்கு 1875 கோடி ரூபாய் கடன் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக ஐசிஐசிஐ முன்னாள் தலைவர் சாந்தா கோச்சார், அவரது கணவர் மற்றும் வீடியோகான் நிறுவனம் மீது நேற்று சிபிஐ கிரிமினல் வழக்கு பதிவு செய்தது. அதனைத் தொடர்ந்து மும்பை உட்பட வீடியோகான் தொடர்பான நிறுவனங்களில் சோதனை நடைபெற்றது. அதில் மும்பையின் நாரிமான் பாயிண்டில் உள்ள மிட்டல் கோர்ட் வளாகத்தின் 17வது மாடியில் உள்ள வீடியோகான் அலுவலகமும் தப்பவில்லை. அந்த அலுவலகத்தின் சி பிரிவில் உள்ள வீடியோகான் சார்ந்த நிறுவனங்களில் நாள் முழுவதும் சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டனர். யாரையும் உள்ளே கூட அனுமதிக்கவில்லை. இப்படி கடுமையான சோதனை நடத்திய பிறகு வழக்கில் பதியப்பட்ட வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் அந்த சி பிரிவில் செயல்படாதது தெரிய வந்துள்ளது. குற்றச்சாட்டிற்கு உண்டான அந்த அலுவலகம் அதே மாடியின் பி பிரிவில் இருந்திருக்கிறது. அதற்கு பெயர் பலகை கூட இல்லாமல் ஸ்கெட்ச் பேனாவால் எழுதப்பட்ட பெயருடன் அது செயல்பட்டு வந்துள்ளது. அது தெரியாமல் சம்பந்தமே இல்லாத வீடியோகானின் மற்ற துணை நிறுவனங்கள் உள்ள சி பிரிவில் நாள் முழுவதும் சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டு சென்றுள்ளனர்.